பெருந்தலைவர் காமராஜ் 45 விழுக்காடு வாக்குகளை பெற்று முதலமைச்சர் ஆன பிறகு 6 மாதங்களுக்கு பிறகு பசும்பொன் தேவரையா சட்டமன்றத்தை ரிசைன் பண்ணிட்டு மக்களவையை ரீடைன் பண்ணார். 52ல ஐயா அசம்பிளி தான் ரீடைன் பண்ணாங்க, மக்களவை ரிசைன் பண்ணியிருந்தாங்க. 57ல அவங்க பட் காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்தாங்க. ஐயா வீரர் வேலுச்சாமி நாடார் போன்றவங்கலாம் ஒரு ஃபைட்டை கொடுத்து பார்த்தாங்க. அது லூசிங் பேட்டல்னு தெரியும். ஃபைட்டை கொடுத்து பார்த்தாங்க. தேவர் வேட்பாளர் மிகப்பெரிய. வணக்கம். முதுகுளத்தூர் கலவரம் தொடர்பாக நான் பேசிய பேச்சுக்கள் மிகப்பெரிய அளவுக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முழுக்க நான் சமூக ஒற்றுமைக்காக தான் நான் அதை பேசுகிறேன். மீண்டும் சமூக ஒற்றுமை கருதியாக நான் அதை பேசுகிறேன். என் மீது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஒரு நண்பர் உட்பட ஐயா நவமணிக்கு என்ன தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. ஐயா நவமணி எனக்கு தெரியும். பொது வாழ்க்கையில் நியாயமான அந்த ஒரு கரப்ஷன் இந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லாத ஒரு பசும்பொன் தேவரையா மீது பற்றுதல் கொண்ட ஒரு தலைவராக தான் ஐயா நவமணியை நான் பார்க்குறேன். அதே மாதிரி என் மீது மிகுந்த பற்றுதல் கொண்ட சிவகங்கை மாவட்டத்தில் தாமரையில் கேண்டிடேட் ஆன என் சகோதரரும் என்ன விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. சகோதரரோட இந்துத்துவ உணர்வுக்கு நான் என்றைக்கும் பாராட்டு தெரிவிக்கக்கூடியவன் தான். பட் இது தொடர்பாக நான் விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறதுல எனக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது. முழுக்க என்னோட நோக்கம் சமூக ஒற்றுமை தான்ங்கிற அடிப்படையில் இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு புள்ளி விவரங்கள் வரும் தலைமுறைக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கணும். சமூக ஒற்றுமை நிறைவேற்றப்படணுங்கிற அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்களை வைக்கிறேன். 1957ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜ் 45 விழுக்காடு வாக்குகளை பெற்று அவரை முன்னிறுத்தி ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு பசும்பொன் தேவரையா மக்களவையை சட்டமன்றத்தை ரிசைன் பண்ணிட்டு மக்களவையை ரீடைன் பண்ணார். 52ல ஐயா அசம்பிளி தான் ரீடைன் பண்ணாங்க, மக்களவை ரிசைன் பண்ணியிருந்தாங்க. 57ல அவங்க மக்களவையை ரீடைன் பண்ணிட்டு அசம்பிளியை ரிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அசம்பிளி இடைத்தேர்தல் முதுகுளத்தூர் இடைத்தேர்தல் வந்தது. அதில் ஐயாவோட நெருங்கிய சகாவான சசிவர்ண தேவர்னார். எல்லாருக்கும் தெரியும் சசிவர்ண தேவர் தான் ஜெயிப்பாருன்னு. அந்த காமராஜ் முதல்வர்னு வந்த தேர்தலே தேவரையா ஜெயித்தார். அந்த இடத்துல சசிவர்ண தேவர் ஜெயிப்பார்னு தெரிஞ்ச விஷயந்தான். பட் காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்தாங்க. ஐயா வீரர் வேலுச்சாமி நாடார் போன்றவங்கலாம் ஒரு ஃபைட்டை கொடுத்து பார்த்தாங்க. அது லூசிங் பேட்டல்னு தெரியும். ஃபைட்டை கொடுத்து பார்த்தாங்க. தேவர் வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றியை இடைத்தேர்தலில் பெற்றார். அதற்கு பிறகு ஒரு சமூக அமைதியின்மை, கலவரம் எல்லாமே வந்தது. இந்த கலவரத்துக்கு பிறகு நடந்த தேர்தல் 1962 தேர்தல். 1962 தேர்தல் 57 முதுகுளத்தூர் கலவரத்துக்கு பிறகு வருது. இந்த தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜ் தலைமை 46 விழுக்காடு வாக்கு பெறாங்க. நெஹ்ருவோட தலைமையை விட காமராஜ் தலைமைக்கு 1 விழுக்காடு வாக்கு அதிகம். இந்த தேர்தலில் முக்குளத்தூர் சமுதாயம் மிகப்பெரிய அளவுக்கு காமராஜரை ஆதரிக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் ஐயா செல்லப்பாண்டியன் மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். நெல்லை மாவட்டத்தில் என்னைக்கு நான் போனாலும் பெருமாள்புரத்தில் ஐயா கிட்ட மிக்க பணிவோடும் மிகுந்த மரியாதையோடும் ஐயா சொல்லக்கூடிய அரசியல் கருத்துக்களை அமைதியாக இருந்து மணிக்கணக்கில் ஐயா செல்லப்பாண்டியன் கருத்துக்களை கேட்கக்கூடியவன். அவர் தலைமையில் மறவர் சமூகத்தை சேர்ந்த ஐயா, அவர் தலைமையில் அனைத்து தொகுதிகளையும் நெல்லையில் ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு திருக்கோஷ்டியூர், ஒரு சில பார்வர்ட் பிளாக் 3 தொகுதி, இன்னும் ஒரு 8 தொகுதிகள்கிட்ட தான் கம்பன் கணேசன் செட்டியார் இவங்கெல்லாம் ஒரு 8 தொகுதிகள்கிட்ட தான் தோக்குறாங்க. 57 விட ஒரு பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை பெறுறாங்க. முக்குளத்தூர் சமுதாயம் முழுமையாக காங்கிரஸை ஆதரிக்குது. ஆக 1957 முதுகுளத்தூர் கலவரத்துக்கு பிறகு அரச பயங்கரவாதம் தான். நான் அதை அரச பயங்கரவாதங்கிறத கண்டிக்கத்தக்கது தான். தூவல் துப்பாக்கி சூடு, இந்த நிகழ்வுகள், அடுத்து தேவரையா கைது, கலவரம். இதுக்கு பிறகு காமராஜருக்கு முக்குளத்தூர் சமுதாயம் மிகப்பெரிய அளவுக்கு வாக்களித்தாங்க. இதுதான் உண்மை நிலைமை. அது மட்டுமல்ல, இதில் நான் இன்னொரு உண்மையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை இப்போ பல சகோதரர்கள் வெளிப்படையாகவே முக்குளத்தூர் சகோதரர்கள் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தேவரையா கைதுக்கு எதிர்குரல் கொடுத்தது KTK தங்கமணி, கம்யூனிஸ்ட் தலைவர், பாரட்லா ராய், மக்களவை உறுப்பினர் மதுரை, DSA ஆதிமூலம் நாடார், ஜில்லா போர்டு தலைவர், MLA நெல்லை, ஐயா நாம் தமிழர் ஐயா தமிழர் தந்தை ஆதித்தனார், MLA நாம் தமிழர் கட்சி, அதுக்கு பிறகு தான் உருவாக்குறாரு. அடுத்து மாப்போ சிவஞானம் கிராமணியார், ராஜாஜியின் தீவிர ஆதரவாளர்,
4 பேருமே நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. தேவர் கைது இப்போ ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக காங்கிரஸும் ஜனநாயக காங்கிரஸு ஃபார்வர்ட் பிளாக்கும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சதித்திட்டத்தோடு செய்யப்பட்டதுங்கிற கருத்தை அவங்க முன் வச்சு கண்டனம் தெரிவித்தாங்க. இதுவும் வரலாற்று ஒரு உண்மையாக நான் சொல்கிறோம்னா, ஜாதிய பிரச்சனைகள் இங்கே வரும்போது இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு இந்த கருத்துக்கள் பயன்பெறுங்கிறதும் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அன்றைய தினம் யாரும் அறிக்கை விட்டதாட்டி எனக்கு தெரியலைங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ 62 தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் தலைமைக்கு முக்குலத்தோர் கள்ளர் மரக அகமுடையார் எல்லாமே பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் சென்ட்ரல் ராம்நாட்டில் பசும்பன் தேவரையா தலைமைக்கு தியாகி இமானுவேல் சேகரனார் கொலைக்கு பிறகும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. 57 தேவரையா என்ன ஆதரவு பெற்றாரோ அதே ஆதரவை 62லையும் பெற்றார். குறிப்பாக முதுகுளத்தூர் தொகுதி இரட்டை உறுப்பினர் தொகுதி திருச்சுழியாக பிரிக்கப்பட்டது. திருச்சுழியில் அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அதிகம் உள்ள தொகுதியில் மிக அதிக அளவு லீடிங்கை பெற்று ஃபார்வர்ட் பிளாக் பெற்றது. அதாவது கலவரத்துக்கு பிறகும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு முன்ன 57ல் என்ன ஆதரவு வளையத்தை கொடுத்தாங்களோ அதே ஆதரவு வளையத்தை 62லையும் கொடுத்தாங்கங்கிறது 100க்கு 100 உண்மை. ஸோ இந்த 2 சம்பவமுமே முக்குலத்தோர் காமராஜ் தலைமையை அப்படியே 57 மாதிரி 62லையும் ஆதரித்தாங்க. அதே மாதிரி பசும்பன் தேவரையா தலைமையை 57 மாதிரி 62லையும் தேவேந்திரகுல வேளாளர் ஆதரித்தாங்க. நான் சொல்கிறது உண்மைங்கிறத நடுநிலைமையோட நேர்மையோட ஐயா நவமணினாலும் சரி, என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் இந்துத்துவ அரசியலில் எனக்கு நெருக்கமான என் சகோதரர் உட்பட எல்லாரும் அதை கூர்ந்து ஆய்ந்து பண்ணி பார்த்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போனால் அது சமூக ஒற்றுமைக்கு பலனை கொடுக்குங்கிறதா என்னோட கருத்து. அதே போல் சமூக ஒற்றுமைக்காக நான் கூறிய இன்னொரு கருத்து, முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் பிரச்சாரத்தில் வெற்றி பெற்றது. நான் மீண்டும் இதை பேச விரும்ப காரணம் என்னென்னா, அந்த இதில் நிதானமாக தலைவர்களை மதிங்க, உண்மை நிலவரத்தை சொல்லுங்கள், ஒற்றுமைக்கு இதாக இருங்கங்கிறதா என்னோட வேண்டுகோள். இதை என்னுடைய முக்குலத்தோர் சகோதரர்களும் சரி, தேவேந்திரகுல வேளாளர் சமூக சகோதரர்களும் சரி உண்மையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. கலவரம்ங்கிறது அந்த பகுதியில் உள்ள நாடார் வர்த்தகர்களுக்கு அந்த காலத்திலே நஷ்டம், எந்த காலத்திலே நஷ்டம். ஒரு வியாபார சமூகமான நாடார்கள் ஒரு கலவரம் அவங்க இருக்க பகுதியில் நடந்தால் வியாபாரம் பாதிக்குங்கிற அடிப்படையில் தான் நாடார் சமூகமே அதை அணுகுவாங்க. இது தொடர்பாட்டும் தவறான கதைகளையோ ஆதாரமற்ற உண்மைகளையோ சொல்ல வேண்டாம்னு எல்லா சகோதரர்களையும் கேட்டுக்கிறேன். நான் சில உண்மையின் துணை கொண்டு சொல்லக்கூடிய கருத்து கூட இப்போ எல்லா சகோதரர்களையும் நம்ம கோபப்படக்கூடிய அளவுக்கோ அவங்கள எரிச்சல் விட்ட அளவுக்கோ எதுவும் சொல்ல வேண்டாம். சமூக ஒற்றுமைக்காக பேசுகிற அடிப்படையில் இதை நான் பேசியிருக்கிறேன். இந்த விளக்கம் கூட என்னை பற்றி உள்ள சமூக வலைத்தளங்களில் உள்ள குற்றச்சாட்டுக்கு நான் பதிலாக சொல்லியிருக்கிறேன். பசும்பன் தேவரையா வள்ளலாருக்கு இணையானவர், 3 முறை எம்பியாக வெற்றி பெற்ற போது அனைத்து ஜாதிகள் ஆதரவிலையும் வெற்றி பெற்றவர். அவர் மீது உள்ள ஈர்ப்பால் பேரையூர் ஐயா வேலுச்சாமி நாடார் ஊரான பேரையூரில் கூட முத்துராமலிங்கிற பிற நாடார்களை வச்சுருக்காங்கங்கிறதெல்லாம் தகவல்களை நான் சொல்கிறோம்னு சொன்னால் என்னோட நோக்கம் சமூக ஒற்றுமை தான். இதை சகோதரர்கள் புரிஞ்சு கொள்வாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.